தீபம் சீரியலோட சூப்பரான ப்ரொமோ வெளியாகியிருக்கு. அந்த ப்ரொமோல என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்களும் இங்க ஹனிமூனுக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க தோழி வந்து கேட்குறாங்க, ரேவதியுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட ஃப்ரெண்டுக்காக அவங்க கிட்ட அசிங்கப்படக்கூடாது, நம்ம விட்ட சவாலில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்த்தியை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது அப்படிங்கிற மாதிரி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஸ்வெட்டர் விற்கிறவங்க வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்லாம் வாங்கி ரேவதி வந்து போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து கார்த்தியை கார்த்தியும் ரேவதியும் ஒன்றா நிற்க சொல்லி ஸ்டில் எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போது ஒன்றா சேர்ந்து நில்லுங்க, கையை ஹோல்ட் பண்ணிக்கோடி ராஜாவோட கையை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதியும் கையை பிடிச்சிக்கிறாங்க. தோளில் சாஞ்சுக்கோடி அப்படிங்கிறாங்க. ரேவதியும் சிரிச்சுக்கிட்டே வந்து தோளில் சாஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறம் ரேவதியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி, அவங்க ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளை, இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி சிஸ்டர், அவங்க டாட்டர் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்து காண்டாகிறாங்க. ரேவதி ஏன் இப்படி மாறினா, என்னாச்சு ரேவதிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஈகோ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படியே வந்து உண்மையாயிடுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா கார்த்திகை பற்றின எல்லா விஷயங்களுமே ரேவதிக்கு அந்த ஒரு 4 நாட்களில் தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். ஏன்னா கார்த்திக் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், கண்டிப்பாக அவரை தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. அதனால அவங்க போயிருக்க அந்த ஒரு பிளேஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஐபி, அதுக்கப்புறம் அவர் யாருங்கிற விஷயத்த வந்துட்டு ரேவதிக்கிட்டேயும் அங்கே இருக்கவங்கக்கிட்டேயும் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ரேவதி கார்த்திக் எப்படிப்பட்டவர், அவர் யார், பிஸ்னஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனால் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.